ஸோ இன்னைக்கு விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டை பற்றி திரும்பவும் பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம ஜஸ்ட் நார்மலாக பார்த்துருப்போம். ஒரு விஎம் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். நேற்று பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இது மேலே வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய டைம் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவீங்க. எந்த ஒரு டாஸ்க் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் விர்ச்சுவல் மிஷின் தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? 8 டேப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேசிக்ஸ் டேப் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து என்ன ஆப்ஷனில் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது வே ஆஃப் விஎம் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லி ஒரு சில வே இருக்குது. ஒரு 4-5 வேஸ் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4-5 வேஸ் இருக்குது. ஓகேவா? அதில் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற மெத்தட் வந்து என்னென்னா, கிரியேட் விஎம் யூஸிங் அஜூர் போர்ட்டல். அதாவது நம்ம விஎம் வந்து அஜூர் போர்ட்டல் வழியாக நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இது இப்படியும் சொல்லலாம், இல்லை deploy the VM from Azure portal. VM from Azure portal. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு create VM using Azure portal or deploy VM using Azure portal. இந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஸோ பேசிக்ஸ் டேபோட இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 8 டேப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் டேப். இதில் பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன, சப்ஸ்கிரிப்ஷன், ஆர்ஜி ரிசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறம் வேறு என்ன இன்ஃபர்மேஷன், விஎம் நேம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். லைக் 50 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லை 10-12 அந்த மாதிரி. ஸோ நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ரிக்குவயர்மெண்ட் வாங்குவீங்க. அந்த கிளைண்ட் வந்து சொல்லுவான், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெவ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதில் டிப்ளாய் பண்ணேன், ப்ராட் சப்ஸ்கிரிப்ஷன் டிப்ளாய் பண்ணேன். ஸோ ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அதில் நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் குரூப். ஸோ ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் குரூப் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெனி ரிசோர்ஸ் குரூப், இவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ரஃபாக டெவ் ஆர்ஜி அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் என்னுடைய விஎம்ஐ நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டில் என்னென்ன நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷினுடைய நேம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சர்வருக்கு ஒரு நேம் கொடுக்கணும், மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த விர்ச்சுவல் மிஷின் நேம்ங்கிறது. ஒரு மீனிங்ஃபுல் நேம் அது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னா, அந்த இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி அந்த விஎம் உடைய நேம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஏபிசி அப்படிங்கிறதான் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஸோ அந்த நேமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி ஹைஃபன் அவங்களுடைய லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருந்தாலும் இருக்கலாம், இல்லை ஓகே என்வாயர்மெண்ட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் ஹைஃபன் விஎம் ஹைஃபன் 001. ஸோ இந்த மாதிரி நேமே வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நேம்லேயே நம்ம புரிஞ்சிடலாம், நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது எந்த விஎம், எதை பேஸ் பண்ணி இந்த விஎம். ஸோ டெவ்னு வந்துருச்சானே ஓகே இது டெவலப்மெண்ட்டோடைய விஎம். 001 அப்படின்னா இது ஃபஸ்ட் விஎம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0010 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே டெவ்வில் இது 10th விஎம். அப்போ இதுக்கு முன்னாடி
0லேருந்து 9 விஎம்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10th விஎம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு யார் குடுப்பாங்க அப்படின்னா, கிளையண்ட் வந்து நம்ம மேனேஜர்ட்ட குடுப்பாங்க. இல்ல கிளையண்ட் வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த நேம்ல நீங்க விஎம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னா, அவங்க என்ன சொல்லிருவாங்க, இந்த இந்த நேம் குடுக்காம டெவலப்மெண்ட்ல எனக்கு ஒரு விஎம் கிரியேட் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம டெவலப்மெண்ட்ல டோட்டலா எவ்வளோ விஎம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து 8 வரைக்கும் விஎம் இருக்கு. அப் டெவலப்மெண்ட்ல. நெக்ஸ்ட் ஒரு நியூ விஎம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 9 அப்படின்னு போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ நம்ம ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதே மாரி இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து குடுத்தாச்சு இங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீஜியன் ஆப்வியஸ்லி வந்து நம்ம விஎம்க்கு நம்ம விஎம்ஐ எந்த ரீஜியன்ல பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இத வந்து லொகேஷன் சொல்லுவாங்க, இல்ல ரீஜியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது. நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் வந்து நம்ம ஈஸ்ட் யுஎஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவைலபிலிட்டி ஆப்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். இந்த 2மே வந்து நம்ம டீட்டெயிலா இதுக்குன்னு செப்பரேட் செஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில நம்ம டீட்டெயிலா இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த நேம்லயே இருக்கு. அவைலபிலிட்டி அப்படின்னால என்ன அப்படின்னா, ஜென்ரலா மீனிங் அவைலபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் மீனிங். அப்போ இந்த விஎம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த விஎம் வந்து ஒர்க் ஆகல, இல்ல கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ வச்சு இந்த விஎம்ம அவைலபிள்ல கொண்டு வரலாம் திரும்பவும். அதுக்கு வந்து நெறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அத நம்ம அந்த செஷன்ல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு அவைலபிலிட்டி அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஓகே இந்த விஎம்க்கு பதிலா இதே விஎம்ம நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து திரும்ப கொண்டு வரது தான் அவைலபிலிட்டி. அந்த என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த விஎம்ம வந்து கண்டிப்பா நம்ம அவைலபிள்ல வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஒருத்தர் இல்ல அப்படின்னாலும், இன்னொருத்தர் அவருக்கு பதிலா ஒரு 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 இதுல வச்சிருப்போம். இப்போ வந்து அ நார்மலா ஒரு ஷாப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஷாப்ல மல்டிபிள் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு அ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். நெறைய பேர் பில்லிங் கவுண்ட்ல இருப்பாங்க. அவங்க லஞ்ச் டயத்துக்கு போகணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒருத்தர மாத்தி விட்டுட்டு தான் போவாங்க. அப்ப அப்ப என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிறக்கூடாது அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு கிரன்ச் இது ரிசோர்ஸ் கிரன்ச் வந்து ஏற்பட்டுறக்கூடாது. யாராவது ஒருத்தர் போனாலும் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த அவைலபிலிட்டியோடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி ரிக்வயர்ட்ன்னு மட்டும் இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம இந்த அவைலபிலிட்டி பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறப்ப தான் நம்ம இந்த 2 ஆப்ஷன் கீழ இருக்கிற இந்த 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க அத பத்தி மறந்துருங்க. அவைலபிலிட்டி அப்டின்னா நீங்க ஜஸ்ட் அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ அவைலபிலிட்டி ஆப்ஷன் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நோ இன்ஃப்ரா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எனக்கு எந்த அவைலபிலிட்டி தேவையில்ல. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அதனால நம்மளுக்கு அது தேவையில்ல அப்படின்றத இங்க குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி டைப். அதாவது இந்த விஎம் உடைய செக்யூரிட்டி டைப். அஜூர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விஎம்ம செக்யூரா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் செக்யூரிட்டி டைப். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி, ட்ரஸ்டட், கான்ஃபிடென்ஷியல் இந்த மாதிரி 3 வகையான செக்யூரிட்டி வந்து அவங்க விர்ச்சுவல் மிஷினுக்கு குடுக்குறாங்க. இப்ப ஸ்டாண்டர்டா ஒரு செக்யூரிட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, த பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் யுவர் விர்ச்சுவல் மிஷின். இப்ப நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படின்னா, கேட்ல வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அதாவது என்னன்னா, அந்த ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு அவர் வந்து நம்ம ஒரு ஐடி கார்ட காட்டுனாலே போதும். அவரு உள்ள விட்டுருவாங்க. அப்போ அது அது என்னன்னா, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. அந்த மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி டைப் ஸ்டாண்டர்ட் ஒரு மெத்தட். ஓகேவா? அதே மாரி ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு இது அடுத்தபடியா 2 வே வெரிஃபிகேஷன். அதாவது ட்ரஸ்டட்னா அவங்க இப்போ நம்ம உள்ள போறப்போ, நம்மள தெரிஞ்சா மட்டும் ரெகக்னைஸ் பண்ணா மட்டும் அவங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க கம்பெனிக்குள்ள. அந்த மாரி இது வந்து ட்ரஸ்டட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் அண்ட் அட்வான்ஸ்டு அட்டாக் ஆன் Gen 2 virtual machine with configurable features like secure boot and virtual.
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் த பர்சிஸ்டன்ட். இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இந்த ட்ரஸ்டோட வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஷியல் வர்ச்சுவல் மிஷின். ஸோ ஆன் டாப் ஆஃப் ட்ரஸ்டட் லான்ச் கான்ஃபிடென்ஷியல் வர்ச்சுவல் மிஷின் ஆஃபர் ஹை கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி guaranteed with the hardware பேஸ்ட் ட்ரஸ்ட் எக்ஸிக்யூஷன் என்வாயர்மெண்ட். இந்த ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கான்ஃபிடென்ஷியல் வந்து எப்படின்னா இந்த ட்ரஸ்டடை பேஸ் பண்ணி இருக்கும், பட் ஹார்ட்வேர் லெவலில் ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல். எப்படி அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஏடிஎம் கார்டுக்கெல்லாம் ஏடிஎம் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ போகிறப்ப எப்படின்னா அவங்க வந்து எஸ் கார்டு போட்டு கூட 2 இல்லை 3 எஸ் கார்டை வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அவங்க கொண்டு போகிற அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த அந்த அவங்க கொண்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் கேப் கூட ஃபுல்லாகவே வந்து கிரில் கேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அந்த வேனோட. அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத யாராலையும் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா, இதுதான் வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ ட்ரஸ்டடுங்கிறது ஒரு ஒரு பேசிக்கை விட அதாவது ஸ்டாண்டர்டை விட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகேவா, ஸோ இந்த இந்த கான்ஃபிடென்ஷியல் இதெல்லாம் வந்து ரொம்ப குரூஷியலான ப்ராஜெக்ட்ஸ், பேங்கிங் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் அது யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ செக்யூரிட்டி டைப் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ். இது நம்மளுக்கு தெரியும். இமேஜ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ். ஸோ இமேஜுங்கிறது என்ன, ஓஎஸ், விண்டோஸ் ஆர் லைனக்ஸ். விண்டோஸ் இல்லை லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விண்டோஸ் 2012 வந்து ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே டிஃபால்ட்டாக உபுண்டு அப்படிங்கிறது வருது. உபுண்டு வந்து லைனக்ஸோடைய ஃப்ளேவரில் வரும். ஸோ நம்ம வந்து லைனக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து விண்டோஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து சி ஆல் இமேஜஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ட்ராப் டவுனில் நம்மளுக்கு ஒரு சில இமேஜஸ் தான் லிஸ்ட் டவுன் ஆகும் இங்கே. பட் இங்கே சி ஆல் இமேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செப்பரேட் டேபு ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நம்மளுக்கு எல்லா வர்ச்சுவல் மிஷின்ஸும் அதாவது எல்லா இமேஜஸும் ஓப்பன் ஆகும். நிறைய இமேஜஸ் இருக்குது, ஒரு இமேஜ் 2 இமேஜ் கிடையாது. லாட் ஆஃப் இமேஜஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசேஜஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் போயிட்டே இருக்கும். 459 பேஜஸ் இருக்குது இந்த இதில். ஒரு பேஜ்லேயே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 விஎம்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அப்போது 459 பேஜஸில் வந்து 459 வந்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு. அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 கிட்ட வந்து நம்மளுக்கு இது இருக்குது, அதாவது இமேஜஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அஜூர் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதாவது இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இது ஒன்றும் கிடையாது. அஜூருடைய இந்த ஓஎஸ் இந்த நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது நம்ம எங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் பிளேஸ் இமேஜ், இதுக்கு பேரே வந்து அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் வேர்டு. ஓகேவா, ஸோ இது வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் விஎம் எப்படி டிப்ளாய் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லலாம் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து விஎம்மை நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு. மார்க்கெட் பிளேஸ் இமேஜை எடுத்து நம்ம விஎம் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் பிளேஸுங்கிறது அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ், அதாவது மார்க்கெட் தான் ஜென்ரலாக. நம்மளுக்கு எப்படி வெஜிடபிள் மார்க்கெட் அந்த மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட்லாம் போகணும் அப்படின்னா நிறைய இருக்கும். எல்லா நம்மளுக்கு தேவையான இதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும், குக்கிங் தேவையானது. அதே மாதிரி இங்கே இந்த அஜூர் மார்க்கெட் பிளேஸ் இமேஜஸில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா இமேஜஸுமே இருக்கும். ஓகேவா, இதுதான் அஜூர் மார்க்கெட் பிளேஸ் இமேஜ், இந்த இதுதான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் மார்க்கெட் பிளேஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும் விண்டோஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ன்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். விண்டோஸ் மட்டும் சர்ச் பண்ணாலே எல்லா ஃப்ளேவரும் வரும் விண்டோஸில். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சர்வர், கிளைண்ட், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ப்ரிவியூ, விண்டோஸ் 11
டேட்டா சென்டர் இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். விண்டோஸ் ரிலேட்டடாக எல்லா இமேஜஸும் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட் பிளேஸ் இமேஜ். இது நீங்கள் எங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இமேஜஸ் கீழே சி ஆல் இமேஜஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் மூவ் ஆகிடும். அதில் நம்ம வேணுங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அஜூர் மார்க்கெட் பிளேஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து 2022 இமேஜை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்காக என்னுடைய விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதுக்காக நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த விர்ச்சுவல் மிஷின் இங்கே இந்த இமேஜோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வர் 2022 டேட்டா சென்டர் எடிஷன் அஜூர் எடிஷன் ஹாட் பேட்ச் X64 Gen 2 அப்படிங்கிறது. Gen 2 அப்படின்னா ஜென்ரேஷன் 2 VM. 2 ஜென்ரேஷன் இருக்குது விஎம்மில். ஓகேவா? ஸோ Gen 1 அண்ட் Gen 2. ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2. ஜென்ரேஷன் 1 வந்து ஓல்டு விஎம், Gen 2ங்கிறது நியூ விஎம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல கான்ஃபிகர் விஎம் அப்படின்றது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்ஃபிகர் விஎம் ஜென்ரேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு ஜென்ரேஷன் வேணும் அப்படின்னா, அதாவது Gen 1 வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் விஎம், இந்த கான்ஃபிகர் விஎம் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் 1க்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேஷன் 1க்கும் 2க்கு என்ன வேரியேஷன் அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து என்ன ஓல்டு ஜென்ரேஷன் இதைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். நியூ இதை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக அப்ளிகேஷன் டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி இந்த ஜென்ரேஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே Gen 1 Gen 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு Gen 1 ஆர் Gen 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது மார்க்கெட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது ஜென்ரேஷன் 2 தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இமேஜஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து விஎம்முடைய ஆர்கிடெக்சர் ஆப்வியஸ்லி வந்து இட்ஸ் அ X64, அதாவது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன் வித் அஜூர் ஸ்பாட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணலை இந்த இடத்துல, ஏன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை இந்த ஆப்ஷன் வந்து. ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம், சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அஜூர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பாட் அதாவது டெம்பரவரியாக நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் அசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இது வந்து டெம்பரவரி விர்ச்சுவல் மிஷினாக கிரியேட் ஆகிடும். அப்போ டெம்பரவரியாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது டெம்பரவரிங்கிறதுனால நம்ம இமீடியட்டாக டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ரிக்குவயர்மெண்ட்டும். அதாவது வெரி ஷார்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்கில் நான் அந்த விஎம்ஐ டெலீட் பண்ணிடுவேன், 2 டேஸில் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினை இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம், ரன் வித் ஸ்பாட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆப்ஷன். ஸோ சைஸ் விஎம் டைப் அண்ட் சைஸ் இங்கே தான் விர்ச்சுவல் மிஷினுடைய டைப் என்ன அண்ட் சைஸ். ஸோ டைப் நான் ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருக்கோம், ஸ்டாண்டர்ட், இது ஜென்ரல் பர்பஸ், சிபியூ ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட், கிராஃபிக்கல் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் வந்து எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா டி சீரியஸ், ஸ்டாண்டர்ட் டின்ற சீரியஸில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மெமரி சீரியஸ் வந்து சிபியூ சீரியஸ், சிபியூ ஆப்டிமைஸ்ட் வந்து எஃப்ங்கிற சீரியஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நான் உங்களுக்கு இப்போ இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இது வருது. இப்போது ஓகே பெட்டர், நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் கால்குலேட்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரைஸிங் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸிங் கால்குலேட்டர் பற்றி. இப்போ நான் உங்களுக்கு அந்த டைப்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போது நம்மளுடைய ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுடைய காஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் யூஎஸ்னால நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் யூஎஸில் நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்டாண்டர்ட் டி சீரீஸ், டின்னா ஜென்ரல் பர்பஸ் மிஷின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே நான் வந்து ஸ்டாண்டர்ட் டி சீரீஸ்ன்னு போடுறேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டி சீரீஸில் வந்து ஏகப்பட்ட லாட் ஆஃப் இது வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், DS2 எஸ் D2SV3 நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்டு 2 CPU சீரீஸில். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி V2 வெர்ஷன் இருந்துச்சு. இந்த இது வந்து V2 வெர்ஷன், இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து V2 வெர்ஷன். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து V2 வெர்ஷன் 2 அது. ஸோ அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா V3, V4, V5. நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், V3, V4, V5ங்கிற 3 வகையான வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு D2 சீரீஸில். ஸோ 2 சீரீஸ்னால் என்ன, 2 CPU 8GB ரேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 16GB டெம்பரவரி ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த D2S அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து D4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, சாரி D4 கொடுத்தேன் அப்படின்னா, D4ல் பார்த்தீங்கன்னா D4S, V3, V4, V5 D4லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப் டு 64 CPU வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இருங்க, 128 இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, 128 இல்லை, இப்போது 64 தான் லாஸ்ட்டு. 64 CPU வரைக்கும் ஒரு மிஷினுக்கு, ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதாவது D64S அப்படிங்கிற சீரீஸு. இப்போது நம்ம F சீரீஸ் பார்க்கலாம். Fனா என்ன, கம்ப்யூட்டர் CPU ஆப்டிமேஷன் நம்ம பார்த்தோம். F2 நான் டைப் பண்ணுறேன். இப்போது F2ல் பார்த்தோம் அப்படின்னா 2 CPU 4GB ரேம் கொடுத்துருக்காங்க எஃப் சீரீஸில், F2S சீரீஸில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஓல்டு வெர்ஷன் தான் இருக்குது, அதாவது V2 வெர்ஷன் தான் இருக்குது இன்னும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது F4 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அப்போது F சீரீஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிமேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் V2 சீரீஸ் தான் இருக்குது. அப்போது நம்ம ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா 4 கொடுத்தோம் அப்படின்னா 4 CPU இருக்கும், ஆனால் 16GB ரேம் வந்து இருக்கும். அதாவது ரேம் வந்து அதிகமாக இருக்கும். 4 CPUக்கு வந்து 16GB ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 CPUக்கு 8GB ரேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. CPU அதிகமாக இருக்குது, ரேம் கம்மியாக இருக்குது. கம்மி இன் த சென்ஸ் எக்ஸ்பெக்டட் சைஸை விட கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி F16 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு தெரியும் 16 CPU கொடுத்துருக்காங்க, ஆனால் 32GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா 16 CPUக்கு வந்து நம்மளுக்கு 64GB ரேம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, அதையும் பார்த்துருவோம். D60 64GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஃப்பில், அதாவது கம்ப்யூட்டர் இது CPU ஆப்டிமேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 16 CPUக்கு வெறும் 32GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது CPU நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மெமரி வந்து ஒரு ஸ்டேபிளாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், விஎம்முடைய சைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் வரும். இப்போ இ சீரீஸில் பார்க்கலாம். E2ன்னு நான் கொடுக்குறேன், E2S. ஸோ E2வில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு V3, V4, V5ங்கிற சீரீஸ் இருக்குது. ஈன்னா என்ன சொல்லியிருக்கேன், மெமரி ஆப்டிமைஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 CPU 16GB ரேம், வெறும் 2 CPU தான் கொடுத்துருக்காங்க, ஆனால்
மெமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 GB கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது மெமரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக லாட் ஆஃப் மெமரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே E4 கொடுத்தோம் அப்படின்னா 4 CPU தான், ஆனால் 32 GB ரேம். ரேம் நிறைய இருக்கும், CPU கம்மியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டுக்கும் CPU ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட் இந்த மூணுக்கும் உள்ள வேரியேஷன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் D2S V3 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் _D2S V3 அப்படிங்கிற வெர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி இங்கே என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட், விஎம் சைஸ் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் D2S V3 சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறப்போ யூசர் நேம் வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேமாக கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பர்சனல் நேமோ இல்லை சம்திங் வந்து கொடுக்க வேண்டாம், பிகாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதனால் ஒரு யூஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் நேம் வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து அஜூர் யூசர் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்க, இல்லை அஜூர் அட்மின் அப்படிங்கிறத கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அஜூர் அட்மின். ஸோ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அலோ செலக்டட் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் RDP 3389 அப்படிங்கிற போர்ட் வந்து இங்கே எனபிள் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்பவுண்ட் போர்ட். இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதில் நிறைய போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் இந்த கண்டிப்பாக RDPங்கிற போர்ட் டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். ஸோ HTTP, HTTPS இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீச் பண்ணியிருக்காங்க. போர்ட்ங்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இதுதான் அந்த VM, இதுதான் VM. ஓகேவா? ஸோ இப்போது இந்த VMக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் ஐபி இருக்குது. ஸோ சம்திங் 10.220 சம்திங் ஒரு ஐபி இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த விஎம்மை நம்ம த்ரூ த இன்டர்நெட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்மளுடைய லேப்டாப்பில் இருந்து ஆர்டிபி லேப்டாப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிபி எடுக்கிறோம். ஆர்டிபிங்கிறது என்ன, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் தான் ஷார்ட் ஃபார்ம் RDP அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருந்து நம்ம இந்த ஐபி RDP எடுக்கிறப்போ இந்த கனெக்ஷன் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஓவர் த இன்டர்நெட் கனெக்ஷன், அதுக்கு வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த ஐபியை வச்சு ரெகக்னைஸ் பண்ணும். பட் ஒரு ஐபியில் இந்த இந்த டிராஃபிக் வந்து இந்த ஐபி வழியாக போகுது, அதான் நம்மளோட RDP கனெக்ஷன் வந்து இந்த ஐபியை தேடி இங்கேருந்து போகுது அப்படின்னா, இது வெறும் ஐபியை வச்சு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது ஓவர் த இன்டர்நெட் நம்ம இங்கேருந்து RDP எடுக்கிறோம் நம்ம லேப்டாப்லேருந்து, அப்போது அது இந்த ஐபியை தேடி போகும். அந்த ஐபி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணும் இன்டர்நெட்டில். அப்போது அது என்ன சொல்லும், இந்த மாதிரி இந்த ஐபி வந்து அஜூர் போர்ட்டில் இருக்குது, அங்கே போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ இங்கே போயிட்டு ஓகே அது ஃபைண்ட் பண்ணிடுச்சு, இதுதான் விஎம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த விஎம்மில் தான் இந்த ஐபி இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த ஐபியில் இருக்கக்கூடிய இந்த விஎம்மை நம்ம இங்கேருந்து RDP எடுக்கணும். ஸோ அப்போது நம்ம டைரெக்டாக இந்த விஎம் வச்சு இந்த ஐபியை வச்சு நம்ம RDP எடுக்கணும் அப்படின்னா, இந்த விஎம்மில் ஒரு போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டு தான் RDP போர்ட் 3389. இந்த மாதிரி சரிங்க, மூமெண்ட் ஃபைன். ஸோ இதுதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான்
இந்த விஎம் நம்மளால ஆர்டிபி எடுக்க முடியும். ஏன்னா, இந்த விஎம் உடைய போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபிசிக்கலா ஒரு போர்ட் இருக்கும். பட் நம்ம எல்லாம் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்றதுனால, விர்ச்சுவலா இந்த 3389 அப்படிங்கிற போர்ட் வந்து இந்த விஎம்ல எனபிள் இருக்கும். அப்பதான் இந்த இன்டர்நெட் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். 3389 அப்படின்னு நம்ம போர்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த விஎம் உடைய ஆர்டிபி கனெக்ஷன் நம்ம இங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு இன்டர்நெட்டுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? இப்ப நம்ம போர்ட் குடுக்கல அப்படின்னா, இன்டர்நெட்டுக்கு தெரியாது. இப்ப நம்ம இது குடுக்கல அப்படின்னா, இந்த இன்டர்நெட்டுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஐபி போகுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் செஷன்ல ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்போ நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து 3389 அப்படின்னா, இந்த விஎம் உடைய ஆர்டிபி கனெக்ஷன். ஆர்டிபி கனெக்ஷன் நம்ம ரிமோட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத மீன். ஓகேவா? அப்போ இந்த 3389 போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த போர்ட்டை நம்ம இந்த விஎம்க்கு அலோவ் பண்ணணும். இந்த விஎம் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ இந்த விஎம்க்கு 3389ங்கிற போர்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடியும். இந்த போர்ட்டை நம்ம எனபிள் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிபி வராது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த போர்ட் எனபிள் பண்ணாமல் ஆர்டிபி எடுக்க முடியுதான்னு வந்து உங்களை டெஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த இன்பவுண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பவுண்ட் போர்ட் ரூல். அதாவது இந்த விஎம்க்கு அவுட் சைட்லேருந்து ரிக்வஸ்ட் இப்படி வருது பார்த்தீங்களா? இன்பவுண்ட்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றது. இந்த என்ன போர்ட்டில் வருது? 3389ங்கிற போர்ட்டை தேடி வருது. ஓகேவா? அதனால தான் இதுக்கு இன்பவுண்ட் ரூல் அப்படிங்கிற பேர். வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து இந்த விஎம்ஐ நோக்கி உள்ளே வர்றதுனால இது இன்பவுண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரூல் வந்து நம்ம எனபிள் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த இன்பவுண்ட் ரூல் பற்றி? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லை அப்படின்னா நம்மளால் இதில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுருங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னா கூட நான் பண்ணிக்கிறேன். வெறும் ஐபி வச்சு மட்டும் நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த போர்ட் இருக்கணும். ஆர்டிபியோடைய நீங்கள் கூகுளில் ஆர்டிபியோட போர்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3389 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் 3389 வந்துருச்சா? அப்போது நம்ம ரிமோட் எடுக்கக்கூடிய ஒரு மிஷினை ரிமோட் எடுக்கிறோன்னா இந்த போர்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த போர்ட்டுடைய பேர் வந்து டிசிபி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிபி ப்ரோட்டோகால்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? டிரான்சிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோகாலுக்கான போர்ட் தான் 3389. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம்ல? பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்ஸ். இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் டேப் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பேசிக்ஸ் டேப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா டிஸ்க் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க்குங்கிற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறேன். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஸ்க். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது விஎம் டிஸ்க் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த விஎம் டிஸ்க் என்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இப்போதைக்கு நம்ம இதை விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்க் என்கிரிப்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் வரக்கூடிய டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? ஓஎஸ் டிஸ்க்கு, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிறது. என்கிரிப்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்கிரிப்ட் பண்ணிடுவோம். 2 டைமாக அதாவது செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்கிரிப்ட் பண்ணிடுவோம். என்கிரிப்ட் பண்ணிட்டா ஹேக்கர்ஸ் வந்து ஓவர் த இன்டர்நெட் யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களால வந்து இது பண்ண முடியாது. அதுக்காக விஎம் என்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நாட் நீடட். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்
you can ignore this one. But what is VM encryption அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ டு டைட்டன் த செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு என்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்கிரிப்ஷன் வந்து இதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த என்கிரிப்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓஎஸ் டிஸ்க்கு. ஸோ டிஸ்கில் வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ ஓஎஸ் டிஸ்கில் வந்து இங்கே நிறைய இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸோட டிஸ்கோடைய மினிமம் கெப்பாசிட்டி, அதாவது இப்போது நம்ம ஓஎஸ் டிரைவ் செலக்ட் பண்ணுறோம். அதாவது ஓஎஸ் டிரைவ்ங்கிறது சி டிரைவ் தான். ஓகேவா? ஸோ அந்த சி டிரைவ் வந்து நம்ம மினிமம் வந்து 127 GB சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் மினிமம் 127 GB, மேக்ஸ் வந்து 2 TB வரைக்கும் ஒரு டிஸ்கோடைய சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே என்னுடைய சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சி டிரைவ்னு ஒரு டிரைவ் இருக்கும். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சி டிரைவ் இப்போ என்னோட திஸ் பிசி ஓப்பன் பண்ணுறேன். இது என்னுடைய சி டிரைவ். ஸோ இதுதான் என்னுடைய ஓஎஸ் டிஸ்க்கும் கூட. ஓகேவா? இந்த டிஸ்கோடைய சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 237 GBன்னு இருக்கு. ஸோ இந்த டிஸ்க் சைஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுடைய சி டிரைவ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு. ஸோ மினிமம் என்ன அப்படின்னா 127 GB மினிமம், அதாவது மினிமம் லெவல். அதே இது மேக்ஸிமம் வந்து என்னென்னா அப் டு வந்து 2 TB வரைக்கும், ஒரு டிஸ்க் வந்து 2 TB வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓஎஸ் டிஸ்குடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ சைஸ் நம்ம கொடுக்கலாம்னா அப் டு 2 TB வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஓஎஸ் டிஸ்க் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓஎஸ் டிஸ்குடைய டைப் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரீமியமா, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியான்னு சொல்லி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸ் டிஸ்க், அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் டிஸ்க் டைப் இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஸ்வலாக வந்து ப்ரீமியம் ஸ்டாண்டர்டே வந்து இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து டெலிட் விஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம விஎம்மை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஎம் டெலிட் பண்ணுறப்பவே இந்த டிஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஓஎஸ் டிஸ்க்கும் டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை எனக்கு வந்து டிஸ்க் வேணும், எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷினை மட்டும் டெலிட் பண்ணுங்கள், ஆனால் அந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய ஓஎஸ் டிஸ்கோ இல்லை டேட்டா டிஸ்க் எதுனாலுமே டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நான் உங்களுக்கு டெலிட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீ மேனேஜ்மெண்ட். ஸோ கீ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த விஎம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அஜூரில் ஒரு விஎம் புதுசாக க்ரியேட் பண்ணுறப்போ இந்த விஎம் வந்து பை டிஃபால்ட்டாக அஜூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்கிரிப்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? என்கிரிப்ஷனை எனபிள் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக. ஓகேவா? அப்போது என்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கீ வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு டோர் இருக்குது, நம்ம டோரை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா கீ வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கீ யார் வச்சுருப்போம்? நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி தான் அஜூர் விர்ச்சுவல் மிஷினுக்கு அவன் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா அஜூரே மேனேஜ் பண்ணுவாங்க, அஜூரே வச்சுக்கிடுவாங்க, நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கீக்கு என்ன பேர் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீயை யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா அஜூர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் மாதிரி இன்றைக்கி ஈவினிங் கேட்பேன், இந்த பிஎம்கே பற்றி நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக என்கிரிப்ஷன் எனபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து கீ மேனேஜ்மெண்ட் பிஎம்கே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் நம்மளும் மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து இந்த கீ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ்டு கீ வந்து நம்ம எனபிள் பண்ணணும். மேனேஜ்டு கீ இது பேர் வந்து சிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க,
கஸ்டமர் மேனேஜ்டு கீ அப்படின்னு. இது வந்து என்னன்னா, நம்ம செப்பரேட்டா நம்ம என்கிரிப்ட் பண்ணணும். நம்மளுடைய ஓன் யூஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். என்கிரிப்ஷன் டன் பை அவர் அட்மின்ஸ். அவர் அட்மின். நம்மளுடைய அட்மின் தான் இந்த இதை என்கிரிப்ஷனே பண்ணுவாங்க. அஜூர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அஜூர் பண்ணுறது வந்து பிஎம்கே. இல்லை எனக்கு வந்து அஜூர் மேலே நம்பிக்கை இல்லை, நான் வந்து என்னுடைய விர்ச்சுவல் மிஷினை நான் இன்னும் டைட் பண்ணணும், இன்னும் செக்யூர் டைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே சிஎம்கேன்னு இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமர் மேனேஜ்டு கீ. இங்கே வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு இல்லை, பட் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் என்கிரிப்ஷன் சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஸ்க் லெவல் என்கிரிப்ஷன். இந்த இங்கே கீ மேனேஜ்மெண்ட் பிஎம்கே வந்து விர்ச்சுவல் மிஷின் லெவல் என்கிரிப்ஷன். இந்த விர்ச்சுவல் மிஷின் என்டையர் விர்ச்சுவல் மிஷினையே என்கிரிப்ட் பண்ணி நமக்கு டிஃபால்ட்டாக என்கிரிப்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அதான் இந்த பிஎம்கே கீ. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக பிஎம்கே தான், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ரா டிஸ்க் கேப்பபிலிட்டி இருக்குது. இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா டிஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம டிஸ்கில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, விஎம் என்கிரிப்ஷன், விர்ச்சுவல் மிஷின் என்கிரிப்ஷன், அது 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 வந்து தேவையில்லை. ஓஎஸ் டிஸ்க்கு எவ்வளோ சைஸ் வேணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓஎஸ் டிஸ்குடைய டைப் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட், எஸ்எஸ்டின்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்கோட டைப் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஎம்கே கீ அப்படின்னு நான் என்கிரிப்ஷன் கீ மென்ஷன் பண்ணுறேன். என்கிரிப்ஷன் கீ பிஎம்கே அப்படின்னு டிஃபால்ட் என்கிரிப்ஷன் பை அஜூர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். ஓகேவா? என்கிரிப்ஷன் கீ இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டிஸ்க். டேட்டா டிஸ்க்குன்னு நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக வந்து ஓஎஸ் டிஸ்க்கை தவிர்த்து அடிஷ்னலாக நம்மளுக்கு டிஸ்க் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டி ட்ரைவ்ஸ், இ ட்ரைவ் அப்படின்னு சொல்லி, இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஜி ட்ரைவ், கூகுள் ட்ரைவ்னு ஒரு ட்ரைவ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடிஷ்னலாக எனக்கு ட்ரைவ் வேணும் அப்படின்னா அது வந்து டேட்டா டிஸ்கில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டிஸ்க்கு கீழே கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டேட்டா டிஸ்க். ஸோ நான் கிரியேட் பண்ணுறப்போ, ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போவே நான் என்னோடய விஎம்க்கு ஒரு டிஸ்கை கிரியேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறது தான் இது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகிடும். கிரியேட் நியூ டிஸ்க் அப்படிங்கிற டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், கிரியேட் அ நியூ டிஸ்க் டு ஸ்டோர் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா ஆன் யுவர் விஎம் அப்படிங்கிற டெஃபினிஷன். இப்போ என்னுடைய விஎம்ல ஆல்ரெடி ஓஎஸ் டிஸ்க் வந்து நான் டீட்டெயில் கொடுத்துட்டேன். இது வந்து அடிஷ்னல் டிஸ்க். ஓகேவா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த டிஸ்க்குக்கான நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு நேம் எடுத்துக்கிடுச்சு, டேட்டா டிஸ்க் 0 அப்படின்னு. அதாவது டெசிமல் வேல்யூ வந்து 0லேருந்து டேட்டா டிஸ்கோட கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது 0 அப்படிங்கிற கவுண்ட்டை எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா? செக்யூரிட்டி டைப், சாரி சோர்ஸ் டைப் அப்படிங்கிறது, இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இது இப்போதைக்கு இது நன்னிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்குடைய சைஸ். இங்கே வந்து டேட்டா டிஸ்க்கு நம்ம ஒரு சைஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 100 ஜிபியில் சைஸ் வேணும், 200 ஜிபி சைஸ் வேணும் அப்படின்ட்டு. இப்போ என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 15 ஜிபி சைஸில் நான் ஜி ட்ரைவ்ங்கிற ஒரு ட்ரைவ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே டேட்டா டிஸ்கில் நீங்கள் மினிமம் வந்து 4 ஜிபி சைஸ்லேருந்து அப் டு மேக்ஸிமம் அப் டு 32 டிபி வரைக்கும் ஒரு டிஸ்குடைய சைஸ் வந்து 4 ஜிபியிலேருந்து 32 டிபி வரைக்கும் ஒரு டிஸ்குடைய சைஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா ரிக்குவயர்மெண்ட்டு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம், 4 ஜிபி பென்ட்ரைவ், 8 ஜிபி பென்ட்ரைவ், 16 ஜிபி பென்ட்ரைவ், 32 ஜிபி பென்ட்ரைவ்னு யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஜிபியில், ஆனால் டிபி இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போது டிபி கணக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இங்கே. அதனுடைய சைஸ் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் சைஸ் இருக்குது பார்த்தீங்க, பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு டிபி சைஸ், அதாவது 1024 ஜிபியில் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குது. இல்லை நம்மளுக்கு இது வேண்டாம், நான் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் சைஸ் கொடுத்து நான் வந்து
ஜஸ்ட் 100 சைஸ் மட்டும் நான் அங்கே கொடுத்துக்கிறேன். அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே கீழே இதை பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்காத, நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கில் வந்து கிரியேட் நியூ டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நான் சொன்ன மாதிரி மினிமம் 4 ஜிபிலேருந்து மேக்ஸிமம் 32,767 ஜிபி அப்படிங்கிறது 32 டிபி தான். ஓகேவா? அதுதான் ஜிபியில் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் 4, மேக்ஸிமம் 32. இதில் 4 ஜிபி வேணும்னா 4 ஜிபி, 8 ஜிபி வேணும்னா 8 ஜிபி. இது ஃபுல்லாக வந்து ப்ரீ டிஃபைன்டு சைஸ் இங்கே கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி டிஃபைன் பண்ண சைஸ். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 ஜிபி இருக்குது, இங்கே 8 ஜிபி இருக்குது, 10 இல்லை 16 இருக்குது. ஆனால் எனக்கு 10 ஜிபி சைஸ் வேணும் அப்படின்னு நம்ம அதையும் கஸ்டமைஸ் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். கஸ்டம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? கஸ்டம் டிஸ்க் சைஸ். இதில் 10 அப்படின்னு கொடுத்து ஒரு டிஸ்க்கை நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா 10 ஜிபியில் ஒரு டிஸ்க்கு கிரியேட் ஆகிடும். இது வந்து கஸ்டம் சைஸில் நம்ம கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்க்குக்கு அப்புறம் இந்த டிஸ்க்குக்கான கீ, என்கிரிப்ஷன் கீ யாருன்னா அதுவுமே அஜூர் தான். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம அஜூரில் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எனபிள் ஷேர்டு டிஸ்க். இதோ இப்போதைக்கு இது நோனே இருக்கட்டும், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து டெலிட் டிஸ்க் வித் விஎம். இந்த டிஸ்கையும் நம்ம விஎம் டெலிட் பண்ணுறப்போ இந்த டிஸ்க்கும் சேர்ந்து டெலிட் ஆகணுமா அப்படிங்கிற கண்டிஷன் தான் இது. ஸோ நான் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன், நோன் கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு டிஸ்க்கு எப்படி புதுசாக ஒரு டிஸ்க் எப்படி இந்த விஎம்க்கு நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதாவது ஆன் டைமில் விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணுறது, ஒரு நியூ டிஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னும் நம்ம டிஸ்கை பற்றி நிறைய படிப்போம். அது செப்பரேட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டிஸ்க்கு 100 ஜிபியில் ஒரு டிஸ்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். லன் நம்பர் 0 அப்படிங்கிற இதில் வந்து கன்ஃபிகர் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஒரு டிஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்க் டேப்பில் நம்ம டிஸ்க் பேசிக்ஸ் டேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிஸ்க் டேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங் டேப். ஸோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ஒன்று சொல்லி கொடுத்தேன். இப்போ இன்டெப்த்தாக நம்ம இன்டெப்த் ட்ரைவில் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ டிஸ்க் பார்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்கிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விநெட் செலக்ட் பண்ணுவோம். விநெட்டுங்கிறதுனா விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணுவோம். விர்ச்சுவல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ ஆல்ரெடி நிறைய விநெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய விநெட் இருக்குது. ஸோ நான் கிரியேட் பண்ண dev-vnet அப்படிங்கிற இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த விநெட் நிறைய விநெட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே நிறைய விஎம் நீங்கள் நிறைய விநெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. டெக்ஸ்டிங் விநெட் ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் குட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், dev-vnet அப்படிங்கிறது மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் நேற்று கிரியேட் பண்ணியிருந்த விஎம். அதில் சப்நெட் விநெட் செலக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து சப்நெட். என்னுடைய விநெட்டில் எந்த சப்நெட் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம சப்நெட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதுனால என்ன சப்நெட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட் எங்கே இருக்குது, வேர் இட் இஸ், லிசனிங் ஆர்ச்சி, ரீடிங் ஆர்ச்சி. ஓகே, நிறைய ரிசோர்ஸ் சப்நெட் ஏ. ஓகே ஃபைன், நிறைய விநெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஃபைன். ஸோ என்னோடய சப்நெட் வந்து சப்நெட் ஏங்கிற இதில் இருக்கணும் அப்படின்னால சப்நெட் ஏ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஐபி. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பப்ளிக் ஐபி பற்றி நேற்று சொல்லியிருக்கேன். பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓவர் தி இன்டர்நெட் அந்த விஎம்ஐ ரிமோட் எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பப்ளிக் ஐபி எனக்கு வேணுமா அப்படின்னா எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ஆல்ரெடி டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் -rg-ip அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஐபி ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், புதுசாகவே இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூ கொடுத்து ஸோ என்ன பண்ணுறேன், நியூ
நியூன்னு சும்மா நேம் வந்து நியூன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே. டு மீட் யுவர் க்ரைட்டீரியா. சரி, ஓகே. ஆல்ரெடி டோட்டலாக வந்து ஒரு 3 பப்ளிக் ஐபி தான் நம்மளால் டோட்டலாக க்ரியேட் பண்ண முடியும். மொத்தமாகவே 3 தான் கவுண்ட்டு. ஸோ ஆல்ரெடி 3 ஐபிஸ் வந்து இருக்குது. அதனால தான் இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஐபி க்ரியேட் பண்ணுறப்போ எரர் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், testing-rg ஐபிங்கிற ஒரு ஐபி ஆல்ரெடி இருக்கிற ஐபியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் ஐபி வந்து அஜூரில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத நான் அதே ஐபியை என்னோட எந்த விஎம்முக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஐபி நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ஐசி செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? இந்த என்ஐசி செக்யூரிட்டி குரூப் இது பேர் நிக் என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நிக் என்எஸ்ஜி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிற இது சொல்லுவோம். நிக்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த இது வந்து பேசிக்கில் இருக்கட்டும். ஓகேவா? நன் கொடுக்கக்கூடாது, பேசிக்னு சொல்லி இருக்கணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ நான் உங்களுக்கு புரியும் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நிக் செக்யூரிட்டி குரூப். இதில் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட். இது வந்து நம்ம பேசிக்ஸ் டேப்லேயே பார்த்துருப்போம். அந்த பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட் வந்து 3389 வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு. அலோ செலக்டட் போர்ட் 3389. அது வந்து திரும்பவும் நம்ம நெட்வொர்க்கிங்கில் வருது. ஸோ அதனால் இந்த 3389 வந்து கண்டிப்பாக எனபிளில் இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து இந்த நிக் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெமோ செஷனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு டெமோ செஷனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விஎம்க்கு ஒரு நெட்வொர்க்கு கார்டு வந்து ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் வந்து லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த போர்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நிக் கார்டுங்கிற ஒரு டிரைவர் வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்கணும். நெட்வொர்க் கார்ட்ஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேபிள் கனெக்ட் பண்ண உடனே இன்டர்நெட் வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் விர்ச்சுவல் மிஷின்லேயும் இந்த நிக் கார்டுங்கிற ஒரு கார்டு வந்து விர்ச்சுவலாக இருக்கணும். ஓகேவா? அதே தான் இங்கே விர்ச்சுவல் மிஷின்லேயும் இந்த நிக் செக்யூரிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனில் அந்த நிக் கார்டு வந்து கிரியேட் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு சில செக்யூரிட்டி கண்டிஷன் எல்லாம் அதில் அப்ளை ஆகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம அது வேண்டாம். பட் நிக் கார்டுங்கிறது என்ன யூஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நிக் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நிக் கார்டு இருந்தால் தான் நம்மளால் இன்டர்நெட்டும் சரி நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகும். அதுதான் இந்த டேப். ஸோ ஓகே, இந்த ரூல்ஸ் பார்த்தாச்சு, நிக் கார்டு பார்த்தாச்சு, நிக் செக்யூரிட்டி குரூப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி வந்து டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. டெலிட் நிக் வென் விஎம் இஸ் டெலிட்டட், டெலிட் பப்ளிக் ஐபி வென் விஎம். நம்ம விஎம் டெலிட் பண்ணுறப்ப அந்த நிக் கார்டை டெலிட் பண்ணிடு, பப்ளிக் ஐபியை டெலிட் பண்ணிடு அப்படிங்கிற செக் பாக்ஸ் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அன்செக்கில் இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறப்ப தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். நெக்ஸ்ட் வந்து லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங் வந்து நமக்கு செப்பரேட்டாக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? லோட் பேலன்சர் சார், அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு இந்த லோட் பேலன்சர் வந்து நன் அப்படிங்கிறதுலே இருக்கட்டும். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க, லோட் பேலன்சர் ஷுட் பி நன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெட்வொர்க்கிங் டேப் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேபுக்கு போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லிட்டு நான் போகிறதுனால உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்தால் புரியுது இல்லை? ஈஸியாக இருக்குல்ல? புரியுதுண்ணா. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் 1 by 1 காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் முடிஞ்சு மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு 3 தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் லைக் அ மானிட்டரிங் தான். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா மேனேஜ்மெண்ட்ல போறோம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம பெரிய இது பெருசா ஒண்ணும் இதுல கிடையாது. ஸோ ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ஆட்டோ ஷட் டவுன். அதாவது நம்ம விர்ச்சுவல் மிஷின வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும். நம்ம டைமிங் குடுத்துறலாம். இந்த டைம்ல வந்து இந்த மிஷின் ஷட் டவுன் அதாவது நம்மளோட விஎம் ஷட் டவுன் ஆயிடணும் அப்படின்னா, அது ஷட் டவுன் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி பேக்கப் இந்த விர்ச்சுவல் மிஷின நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, அது இந்த ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இந்த ஆட்டோ ஷட் டவுன் வந்து ஜஸ்ட் நார்மல் ஆப்ஷனு. பேக்கப் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி செப்பரேட் கான்செப்ட் இருக்கு. ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? அதுல நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஸோ மத்தபடி வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணும் பெருசா கிடையாது. அதே மாதிரி கீழ வந்தோம் அப்படின்னா, இந்த கெஸ்ட் ஓஎஸ் அப்டேட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்மளுடைய லேப்டாப் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஜென்ரலா விண்டோஸ் அப்டேட் ஆகும். விண்டோஸ் அப்டேட் வந்து இன்டர்நெட்லேருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மேபி நீங்கள் லேப்டாப் இன்டர்நெட் கூட ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் இஸ் கெட்டிங் அப்டேட் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் மிஷின் அப்படிங்கிற ஒரு அலர்ட் கூட நமக்கு லேப்டாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த சர்வர் அதாவது விர்ச்சுவல் மிஷினுக்கு பேட்ச் பற்றி எப்படி அப்படிங்கிறது பேட்ச் ஆர்கஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்சஸ் அக்ராஸ் அவைலபிலிட்டி செட் பெஸ்ட் ஃபார் ஒர்க்லோட் அவைலபிலிட்டி ஆல்வேஸ் ரீபூட் நெவர் ரீபூட். ஸோ இந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச் வந்து எனபிள் ஆகாது. நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஓகே, அந்த செட்டிங்ஸ் தான் இது இந்த கெஸ்ட் வாய்ஸ் அப்டேட்டில். ஸோ இது எனபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீபூட் செட்டிங் ரீபூட் இஃப் ரிக்வயர்டு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேட்ச் இன்ஸ்டால் ஆகிட்டு அந்த பேட்ச் அதாவது அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் விண்டோஸ் அப்டேட் ஆகிறப்போ ஏதாவது ரீபூட் வேணும்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிடும். ஓகேவா? பட் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்டில் வந்து ரீபூட் வந்து ஆகவே கூடாது சர்வர். அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் ரீபூட்டே பண்ணணும். அது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். அதை நான் வந்து உங்களை லேட்டராக சொல்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் பேட்சிங் வந்து டிசபிள் பண்ணிட்டேன். எனபிள் வச்சு டிசபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிஸ்டம் ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். ஸோ மேனேஜ் ஐடென்டிட்டியில் ஒன்றும் பெருசாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங்கில் ஓகே. ஸோ மானிட்டரிங்கில் வந்து என்ன அப்படின்னா இதில் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டயக்னோஸ்டிக்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் டிஃப்ரெண்ட் செஷனில். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுவே இருக்கட்டும். போட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் இருக்குது, அதுவே இருக்கட்டும். அலர்ட்ஸ் இது வந்து இது நம்ம செப்பரேட்டான கான்செப்டில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மானிட்டரிங்கிற இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆசிட்டிஸ் நீங்கள் வந்து என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதையே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட். ஸோ அட்வான்ஸ்டு டேப்லையும் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ஹோஸ்ட் குரூப் இதுவுமே வந்து நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்ல இப்போதைக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் கஸ்டம் டேட்டா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா நம்ம இந்த விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த விஎம்மில் வந்து கூகுள் குரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் சம்திங் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி இந்த விஎம் கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா விஎம் கிரியேட் பண்ணி முடிக்கவே அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது இந்த கூகுள் குரோம் நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அதை இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த விஎம் கிரியேட் ஆகிறப்பவே வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிடும். அதுக்கு தான் இந்த கஸ்டம் டேட்டான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லெட் இட் பி, அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்குங்கிற ஆப்ஷன். நான் சொல்லியிருக்கேன் அந்த டேகோடைய வேல்யூ என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து டேக் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா விஎம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த விஎம் வந்து எதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா இந்த விஎம்முடைய நேம் நான் இங்கே கொடுக்குறேன். அப்புறம் ஓனர், இந்த விஎம்முடைய ஓனர் யார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டேக் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இந்த டேக் வேல்யூ வச்சு இந்த விஎம்முடைய ஓனர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விஎம்ல வந்து என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதாவது என்ன அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு, அதாவது என்ன ப்ராஜெக்ட் பர்பஸ்க்கு வந்து இந்த விஎம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்க்காக தான் நான் இந்த விஎம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ப்ராஜெக்ட்டு, ஸோ ப்ராஜெக்ட் வந்து சம்திங் டேட்டா பேஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது இந்த டீட்டெயில்ஸை டேக் வேல்யூ பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். இது என்ன விர்ச்சுவல் மிஷின், என்ன பர்பஸ், அப்படி ஓனர் யார், அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான் இந்த டேக்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன, ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் வந்து வேலிடேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ மானிட்டரிங் அப்புறம் வந்து டேக் வேல்யூ, டேக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகேவா? ஸோ வேலிடேஷன் சக்சீடட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த விஎம்ஐ கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய விஎம் டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேஷனுடைய எண்ட் டு எண்ட் டீட்டெயில் இன்டெப்த் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட், அந்த விஎம்முடைய டிப்ளாய்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது கிரியேட் விஎம் யூஸிங் அஜூர் போர்ட்டல். ஸோ இந்த அஜூர் போர்ட்டல் வழியாக நம்ம விஎம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த செஷன் ஃபுல்லாமே பார்த்துருக்கோம். இதில் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய விஎம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய ஹோம் பேஜ் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எவ்வளோ வீனட்ஸ் இருக்குதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஐ கேன் சி லாட் ஆஃப் வீனட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வீனட்ஸ் இருக்குன்னு. ஒவ்வொரு வீனட்டுமே வந்து காஸ்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வீனட்டா ஒரு வீனட், ரெண்டுன்னா ரெண்டு. இப்போ நீங்கள் 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 2 வீனட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய வீனட் நீங்கள் நான் இதை சொல்லிடுறேன் எப்படி டெலிட் பண்ணுறதுன்ட்டு நான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அது இருக்கட்டும். நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தானே அந்த விஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது அது எந்த ரிசோர்ஸ் குரூப்புங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிறைய ரிசோர்ஸ் குரூப் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து டெவ் ஆர்ஜிங்கிற ரிசோர்ஸ் குரூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிசோர்ஸ் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரில் நான் சொல்லியிருப்பேன். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தபடியாக ரிசோர்ஸ் குரூப் தான் மெயின். அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு உள்ளே தான் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் நான் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து dev-rg அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப். ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய ஓவர்வியூவில் நான் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். டோட்டலாக என்னால் 5 ரிசோர்ஸஸ் இங்கே பார்க்க முடியுது. இந்த 5 ரிசோர்ஸுமே இந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின். அந்த மிஷினுடைய இதுதான், அதாவது விர்ச்சுவல் மிஷினுடைய இது எப்படி சொல்கிறது அப்படின்னா கான்ஃபிக்னு சொல்லலாம், இல்லை விர்ச்சுவல் மிஷினுடைய டெம்ப்ளேட்னு ஒன்று சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது விர்ச்சுவல் மிஷின். செகண்டாக இருக்கக்கூடியது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த இது வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கு. தேர்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸுங்க ஒன்றும் கிடையாது, நிக் கார்டு தான். நான் உங்களுக்கு இங்கே டயக்ராமில் காட்டியிருப்பேன். இந்த விஎம் கூட ஒரு நிக் கார்டு வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இந்த விஎம்முடைய, இதுதான் அந்த விஎம்முடைய நிக் கார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஒரு போர்டு செட்டப் இருக்கு பாருங்கள். க்ரீன் கலர் வந்து ஒரு சிப் செட்டப்பில் இருக்குது. இதுதான் வந்து நிக் கார்டு.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்க். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து டிஸ்க். இந்த ஓவல் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, கிரீன் அண்ட் எல்லோ. இது பார்த்தாலே நீங்க டிஸ்க்ன்னு நினைச்சுக்கிறணும். அப்போ டேட்டா டிஸ்க் 0 அண்ட் ஓஎஸ் இங்க பாருங்க, இந்த டிஸ்கோட பேர்ல இருக்கும் ஓஎஸ் டிஸ்க் அப்படின்னு. அப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்றப்போ ஒரு ஓஎஸ் டிஸ்க் ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணோமா. ஸோ டோட்டலா இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள 5 ரிசோர்ஸஸ் ஆட் ஆயிருச்சு. விஎம் விர்ச்சுவல் மிஷின்ங்கிற ஒரு ரிசோர்ஸு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸு, நிக்கார்டுங்கிறது ஒரு ரிசோர்ஸு, டேட்டா டிஸ்க் ஒரு ரிசோர்ஸ், ஓஎஸ் டிஸ்க் ஒரு ரிசோர்ஸ். டோட்டலா 5 ரிசோர்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் இன் டு த சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப். ஸோ இதுதான் அந்த ரிசோர்ஸ் குரூப்புடைய கான்செப்ட். ஸோ collection of resources is called resource group, or logical collection of resource group தான் வந்து logical collection of resources is called as resource group. இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு, எப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்கும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்க்குற ரிசோர்ஸ் குரூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதுண்ணே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போகிறோம். ஸோ கோ டு த விர்ச்சுவல் மிஷின். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் இதுதான், ஏபிசி டெவ் விஎம் 10. ஸோ நீ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா பார்க்குறப்பவே. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப மீனிங்ஃபுல்லான நேம் தான் கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓவர் வியூவில் விஎம்முடைய ஓவர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு. ஓவர்வியூவில் ஒரு பப்ளிக் ஐபி வந்து இங்கே இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடியும். இங்கே சொல்லியிருப்பேன், பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த ஐபியை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய லேப்டாப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்டிவிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் விண்டோஸில் ரன் கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் +R இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் MSTSC அப்படிங்கிறது வந்து இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம். இது இந்த கமெண்டை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இங்கே போய் சர்ச் பண்ணி ரிமோட்னு சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் போயிட்டு நான் என்னோட ஐபியை பிளேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நான் இப்போ ஆர்டிபி எடுக்க போகிறேன். எந்த மெத்தட்னா இங்கே IP:3389 அப்படிங்கிற மெத்தடில் நான் ஆர்டிபி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து :3389 அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்கான டேப் வந்துருச்சா. நம்ம இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா, அந்த 3389 நம்ம கொடுத்துருக்கவே மாட்டோம். டைரெக்டாக ஐபி கொடுத்து என்டர் பண்ணியிருப்போம். என்டர் பண்ணோன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி டேப் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்து 3389 கொடுக்குறேன். கொடுத்தாலும் ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான். என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த ஆர்டிபி அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், இந்த அப்ளிகேஷன் வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஐபி கொடுத்து கனெக்ட்னு கொடுத்த உடனே இந்த அப்ளிகேஷனே வந்து எஸ்பெஷலி 3389க்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம போர்ட் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக ஐபி வச்சு என்டர் பண்ணாலே இது இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து 3389 போர்ட்டில் தான் போய் கனெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன யூசர் ஐடி கொடுத்துருக்கேன், அஜூர் அட்மின் அப்படிங்கிற யூசர் ஐடி கொடுத்துருக்கேன். வெல்கம் @12345 கொடுத்துட்டு எஸ் கொடுத்த உடனே எனக்கு போர்ட்டல் கனெக்ட் ஆகிடும். சாரி, விர்ச்சுவல் மிஷின் வந்து கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அஜூர் அட்மின் அப்படிங்கிற விஎம் கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கே லோட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த ஆர்டிபியோடைய எப்படி சொல்லுவாங்க, கனெக்ஷன் பார்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர் வந்து இது வந்து கனெக்ஷன் பார். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மைனஸ் பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் மினிமைஸ் ஆகும். இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிடும். ஓகேவா. திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். மினிமைஸ் ஆகாமல் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மைனஸ் ஐக்கானுக்கும்
சென்டரில் இருக்கக்கூடிய ஐக்கான் இருக்கும். இது என்ன அப்படின்னா பேஜ் வந்து நமக்கு சின்னதாக வரும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறுசாக வரும். இந்த மாதிரி சின்ன இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். தேர்டு வந்து என்னன்னா கிராஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா க்ளோஸ் பண்ணுறது. இந்த ஆர்டிபியவே வந்து க்ளோஸ் பண்ணிடுறது. இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த ஆர்டிபி வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். நான் கிளிக் பண்ண உடனே கேட்குது, எஸ்ஸான்னு கேட்குது, ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆர்டிபி வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து சிக்னல். அதாவது இந்த ரிமோட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிக்னல் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. நம்ம மொபைல் எப்படி சிக்னல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே 2 சிக்னல் இருக்குது. ஸோ கனெக்ஷன் ஓகே தான். இப்போ இதை விட கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஸ்டக் ஆகிட்டு நிற்கும், மூவ் ஆகாது, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா அன்பின். இது வந்து பின்னோடைய சிம்பிள். நமக்கு வேணும்னா இதை பின் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம்னா அன்பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதை நான் வந்து அன்பின் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பின் பண்ணோன்னா அது மறைஞ்சிருச்சு. இல்லை திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே மேலே கர்சரை மேலே கொண்டு போனீங்கன்னா திரும்ப வந்துடும், திரும்ப பின் பண்ணிக்கலாம். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா அது பின் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு தான் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைன், நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறது. நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிவிட்டு டெலீட் நார்மலாக எப்படி நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க, இதுதான் இந்த ஏபிசிங்கிற விஎம் அப்படின்னா இங்கே இருக்கும் டெலீட் ஆப்ஷன். இங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க, டெலீட் கொடுப்பீங்க. நீங்கள் எப்படி டெலீட் பண்ணீங்கன்னு தெரியல. நேற்று நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற விஎம்க்கு டெலீட் பண்ணீங்களா? நேற்று கிரியேட் பண்ண விஎம் இல்லை எதுவுமே டெலீட் பண்ணலையா? ஓகே. ஸோ இப்போ நேற்று நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அதை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ விஎம் கிளிக் பண்ணணுன்னா ஓவர் வியூவில் நம்மளுக்கு இந்த பக்கம் கேப்சருக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் வரும், டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நான் டெலீட் கொடுக்குறேன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே இந்த விஎம் நம்ம டெலீட் பண்ணுறப்போ என்னென்னலாம் இந்த விஎம் கூட டெலீட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விஎம் தான், அதாவது விர்ச்சுவல் மிஷின் ரிசோர்ஸ் டு பி டெலீட்டட். இந்த விர்ச்சுவல் மிஷின் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டெலீட் இருக்கும். இப்போ விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதாவது ரன் ஆகிட்டு இருக்கு, அது இன்னும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபோர்ஸாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் டெலீட் கொடுத்துட்டு இந்த விஎம் கூட நான் என்னென்னலாம் டெலீட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு விஎம் கூட டிஸ்க் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும், நிக்கார்டு அட்டாச் இருக்கும், பப்ளிக் ஐபி எல்லாமே அட்டாச் இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஃபோர்ஸ் டெலீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் இந்த விஎம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விஎம் மட்டும் டெலீட் ஆகும். ஆனால் அந்த விஎம்க்கான ஓஎஸ் டிஸ்க், இந்த விஎம்ல என்னென்ன அட்டாச் ஆயிருச்சோ அதெல்லாம் டெலீட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த விஎம்ஐ மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன், ஆனால் ஓஎஸ் டிஸ்க், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், பப்ளிக் ஐபி, இந்த இதுகளெல்லாம் நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டெலீட் பண்ணல, இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் டெலீட் கொடுக்குறேன், என்ன டெலீட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், அப்டேட்டிங் அசோசியேட்டட் ரிசோர்ஸ் டெக்ஸ்டிங் இருக்கு. ஸோ இங்கே நம்ம மானிட்டர் பண்ணணும், இந்த விஎம் டெலீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது இங்கே மானிட்டர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 178 ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், டெலிட்டிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து டெலீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே காட்டுது.
இப்போ நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் விர்ச்சுவல் மிஷின் டெக்ஸ்டிங் ஹைஃபன் விநெட் அப்படிங்கிற ஒரு விஎம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப ஹோம் பேஜ் போயிட்டு அந்த விஎம் வந்து டெலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ வர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு விஎம் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்குது. இன்னொரு விஎம் டெலிட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜென்ரலாக என்ன நினைப்பீங்க, ஓகேடா விஎம் டெலிட் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த விஎம் கூட என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சோ, டிஸ்க்கு, நிட் கார்டு, ரிசோர்ஸ் குரூப் வந்து சரி செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆச்சு அது கூட. அப்போது அதெல்லாம் வந்து டெலிட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை நம்ம எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஆல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ரிசோர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னு வைங்களேன், 20 ரிசோர்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. டோட்டலாக 20 ரிசோர்ஸஸ் இருக்குது. இதில் நீங்கள் மெல்லமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுடைய விஎம். இது நம்ம இன்னும் டெலிட் பண்ணலை. இந்த ஃபஸ்ட்டு 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு விஎம் உடைய ரிசோர்ஸ். இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கோம், அப்படி இருக்குது. திரும்ப கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், பப்ளிக் ஐபி அட்ரஸ், காப்பியிங் விஎம் அப்படிங்கிற நேற்று நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த விஎம் உடைய பப்ளிக் ஐபியை நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அந்த விஎம் கூட டெலிட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஐபியையும் செலக்ட் பண்ணீங்கன்னா டெலிட் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த விஎம் டெலிட் பண்ணுறப்போ காட்ட பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணியிருந்தீங்க, அதாவது செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் டெலிட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்ததுனால இதெல்லாம் டெலிட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் நேற்று கிரியேட் ஆகிருக்கிற இந்த விஎம்க்கு இந்த செக்யூரிட்டி குரூப்பும் நீங்கள் டெலிட் பண்ணலை. அதுக்கு தேவையான நிக்கார்டையும் நீங்கள் டெலிட் பண்ணலை. இந்த 3 ரிசோர்ஸ் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஓகேவா? அது கூட இன்னைக்கு இப்போ ஒரு விஎம் டெலிட் பண்ணோம்ல, அதுக்கான ரிசோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன விஎம் டெலிட் பண்ணோம், டெஸ்டிங் ஹைஃபன் விநெட் அப்படிங்கிற விஎம் தான் இப்போ நம்ம டெலிட் பண்ணோம். அப்போது அதுக்கான ரிசோர்ஸ் பாருங்கள், அதுக்கான செக்யூரிட்டி குரூப், அதுக்கான ஒரு பப்ளிக் ஐபி, அதுக்கான ஒரு நிக் கார்டு, அதுக்கான டிஸ்க், இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகேவா? அது கூட இன்னொரு விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, டெஸ்டிங் ஹைஃபன் ஆர்ஜி. ஓகே, டெஸ்டிங் ஹைஃபன் ஆர்ஜி அப்படிங்கிற ஒரு விஎம்மும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிசோர்ஸும் டெலிட் ஆகாமல் இருக்குது. அதையும் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரிசோர்ஸ் நான் டெலிட் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டெலிட் கொடுங்க. இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஆல் ரிசோர்ஸ்லேருந்து டெலிட் ஆயிரும். அதுக்காக தான் வந்து உங்களை ஒரு ரிசோர்ஸ் குரூப் இல்லை 2 ரிசோர்ஸ் குரூப் மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம டைரெக்டாக ரிசோர்ஸ் குரூப்பில் இருந்தே பார்த்துடலாம் என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. நீங்கள் நிறைய ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் இண்டிவிஜுவலாக போய் செக் பண்ணாமல் ஆல் ரிசோர்ஸில் போயிட்டு பார்க்குறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் உள்ளே போயிட்டு இப்போ 1 or 2 ரிசோர்ஸ் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ டேவ் ஹைஃபன் ஆர்ஜி அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 5 ரிசோர்ஸஸ் வந்து இது கூட இருக்குது, இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது. அதே மாதிரி அனதர் இந்த டெவ் ஹைஃபன் விஎம் அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டெவ் ஹைஃபன் விஎம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நெட்வொர்க் கார்டு இருக்குது. சரி, 2 விநெட்டை நீங்கள் 2 விநெட் இதில் கிரியேட் ஆகியிருக்கு. அடுத்த லர்னிங் ஆர்ஜிஎல் பார்க்கலாம், இதில் என்ன இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பர்ஃபெக்ட், இதில் எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்குது. எந்த ரிசோர்ஸுமே இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இல்லை. மெயின் ஹைஃபன் விஎம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு விநெட், அதாவது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் ஒரு பப்ளிக் ஐபியும் இதில் இருக்குது. இந்த மெயின் ஹைஃபன் விஎம்மில் நெட்வொர்க்ஸ் வாட்சர் ரிசோர்ஸ் குரூப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அஜூர் சைட்லேருந்து. ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஹைஃபன் ஆர்ஜி இதில் என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு விநெட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது.
ஸோ இதுலேயும் ஒரு விநெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளேயும் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே விசிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணோம்ல பல்கா, அதில் வந்து ஒரு எரர் வந்திருக்கு. இங்கே பாருங்க, எக்ஸிக்யூட் டெலீட் கமெண்ட் ஆன் 9 செலக்டட் ஐட்டம். அதாவது டோட்டலாக 9 செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து 8 சக்சீடட், ஒன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் ஐபி வந்து இங்கே கீழே எரர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். என்ன எரர் அப்படின்னா, டெஸ்டிங் -RG -IP. இந்த பப்ளிக் ஐபி வந்து இன்னும் யூஸிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகியிருக்கு. அதனால் cannot be deleted since it is still associated to the resources அப்படின்னு. அதாவது இந்த ஐபி வந்து எந்த விஎம்மில் வந்து இன்னும் அட்டாச் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா, dev vm 010 அப்படிங்கிற ஐபியில் வந்து இந்த அப்படிங்கிற விஎம்மில் இந்த ஐபி வந்து இந்த பப்ளிக் ஐபி வந்து இன்னும் அட்டாச்சிங்கில் இருக்குது, அதனால் டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வார்னிங் வந்துருச்சு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அந்த விஎம்மை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம டெலீட் பண்ணணும். அது நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் வைங்க, இல்லை 2 வைங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப். ரிமைனிங் இருக்கிற எல்லா ரிசோர்ஸ் குரூப்பையும் டெலீட் பண்ணிடுங்க. நெட்வொர்க் விநெட்டை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் விநெட்டை. இதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் இருக்கும். ஸோ டெலீட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பையே நம்ம டெலீட் பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த டெஸ்டிங் RGங்கிற ரிசோர்ஸ் குரூப் நான் டெலீட் பண்ணணும்னா இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம், இங்கே வந்து ரிசோர்ஸ் குரூப்புடைய நேம் கொடுக்கணும் கன்ஃபர்மேஷன் டெலிஷனுக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விநெட்டும் டெலீட் ஆகிடும். அதாவது இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த குரூப்பை டெலீட் பண்ணாலே டெலீட் ஆகும் மொத்தமாகவே. ஓகேவா? ஸோ இது ஒரு வகையான டெலிஷன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஎம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அந்த விஎம்மை நான் டெலீட் பண்ணுறப்போ அந்த விஎம் கூட இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் சேர்த்து நான் டெலீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த விஎம் போயிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டெலீட் கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஸ்டில் லோடிங்கில் இருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் விசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு விஎம் டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விஎம் நான் ஃபோர்ஸாக டெலீட் பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த விஎம் கூட அசோசியேட் ஆகியிருக்கிற அதர் 4 ரிசோர்ஸஸ், OS டிஸ்க்கு டெலீட் வித் த விஎம் எனபிள், டேட்டா டிஸ்க் அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். நிக் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இதுதான் அந்த நிக் கார்டு, இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். பப்ளிக் ஐபி, ஸோ டெஸ்டிங் -RG இந்த ஐபி தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனில் எரர் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் -RG இது வந்து எரர் வந்துச்சு. ஏன்னா இந்த பப்ளிக் ஐபி ஒரு விஎம்ல அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிற அலர்ட் தான் நம்மளுக்கு இது. அது என்ன விஎம் அப்படின்னா இந்த ஏபிசிங்கிற விஎம்ல அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போது இதையும் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரீட் கொடுத்துட்டு டெலீட் கொடுக்குறேன். அப்போது நம்மளுக்கு என்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் வேண்டாமோ அதை வந்து இந்த விஎம் கூட கிரியேட் ஆன ரிசோர்ஸஸ், டிஸ்க்கு, நெட்வொர்க், இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே பாயிண்டில், சிங்கிள் பாயிண்டில் நான் டெலீட் பண்ணுறேன். அப்போது எல்லா டேட்டாவும் வந்து ஆக்சிடென்டலாக டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுக்குறப்போ திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, எல்லாமே டெலீட் ஆகிடும். அதனால தான் வந்து 2 மெத்தட் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விஎம் மட்டும் டெலீட் பண்ணக்கூடியது, இல்லைன்னா விஎம் கூட சேர்த்து எல்லா ரிசோர்ஸையும் வந்து டெலீட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இது டெலீட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் குவைட் டைம். ஸோ ஃபைன்,
Yep. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, செலக்டட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் டெலீட்டட் அப்படின்னு வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன்ல. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டு, என்னோட ரிசோர்ஸ் குரூப் போறேன். நான் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல என்னோட விஎம் கிரியேட் பண்ணனோ, அந்த ரிசோர்ஸ் குரூப்குள்ள போறேன். dev-rg அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்ல தான் நான் வந்து விஎம் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போய் பார்க்குறேன். ஓகே. இன்னும் 2 ரிசோர்ஸ் இருக்கா? ரிஃப்ரெஷ் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. ஸ்லோவா டெலீட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட்டட் ரிசோர்ஸ் குரூப் ஸ்லோவா இங்க வந்து அப்டேட் ஆகுது. டெலீட் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது அப்டேட் ஆகுறதுக்கு. Try this new. Okay, நான் ஒரு ஒன் டைம் பேஜ் ஃபுல் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுத்துக்கணும் அப்டேட் ஆகுறதுக்கு இங்க. ஸோ ஒரு டைம் வந்து பேஜ் ஃபுல்லா நான் வந்து ரீலோட் பண்றேன்.